நிறைய ஓட்டை ஒடிசல், நிறைய துருப்பிடிச்ச வண்டியாட்டம் இருக்குது. நிறைய குடும்பங்களில் ஓட்டை ஒடிசல் பெருசாக சின்னதாக இருந்துச்சு, அதை இப்போ பார்த்தா பெரிய ஓட்டையாக இருக்குது. இப்படிப்பட்டதான வாகனங்களை சாலையில் ஓட்டவே முடியாது. ஆனால் சபையில் இப்படிப்பட்டதான ஆத்துமாக்கள், குடும்பங்கள் இன்றும் இருந்து கொண்டே இருக்கிறது. காரணம், இவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, அந்த இன்ஸ்பெக்ஷனுக்கு போகிறதே இல்லை, தங்களை நினைக்கிறதே இல்லை, தேவ சமூகத்தில் தங்களை ஆராய்ந்து பார்ப்பதே இல்லை. இது தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறதான ஒரு காலமாக இருக்கிறது. ஒரு நம்மளை மறுபடியுமா திரும்பி பார்க்கணும். கடந்த இந்த வருஷத்தில் பொதுவாக எத்தனையோ வருஷம் நம்ம ரட்சிக்கப்பட்டு எத்தனையோ வருஷமாக வந்துட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு வருஷமும் நிறையா தீர்மானங்கள் எடுத்திருக்கிறோம், அதெல்லாம் மறந்து போயிட்டோம். இந்த வருஷம் என்ன தீர்மானம் எடுத்தோன்றதையே நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, மறந்து போயிட்டாங்க. யாருக்காவது தெரியுமா என்ன தீர்மானம் எடுத்தீங்கன்னு வருஷ துவக்கத்தில்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எதுவுமே இல்லை. சரி, ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தைனாச்சு யாருக்கா தெரியுமா? சத்துருக்களுக்கு முன்பாக தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்து ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்து, தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவேன். பரவாயில்ல, இது ஒரு சிலருக்கு ஞாபகத்தில் இருக்குது, நிறைய பேருக்கு அது தெரியல. அப்போது இந்த வாக்குத்தத்தத்தையே மறந்து போயிட்டோம். தேவனோடு நாம் செய்ததான உடன்படிக்கைகளையும் நம்ம மறந்து போயிட்டோம். கர்த்தர் எப்படி நன்மை செய்வார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவர் கொடுத்ததான ஒரு வார்த்தையும் வீணாக போகவே போகாது. அவர் சொன்னதை செய்யும் அளவும் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை அப்படின்னு சொன்ன வாக்குத்தத்த வார்த்தையின்படி தான் இந்த வருடத்தின் கடைசி நாட்களிலே, கடைசி மாதங்களிலே நம்மை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். எத்தனை பேர் இதுக்கு நன்றி உள்ளவங்களாக இருக்கிறீங்கன்னு தெரியல. சரி, இப்போது தேவன் நம்மை ஒரு சுத்திகரிக்கும்படியாக, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ரெஸ்டரேஷனை செய்யும்படியாக விரும்புகிறார். இந்த வருகிற புதிய ஆண்டில் கர்த்தர் புதிய ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்க போகிறார். ஆசீர்வாதம்ன்ற உடனே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். ஆனால் அந்த ஆசீர்வாதம் வருதா அப்படின்னா இல்லை. ஆசீர்வாதம்ன்ற வார்த்தை கேட்டவுடனே நமக்குள்ளே ஒரு அல்லேலூயான்னு சொல்லணும்னு ஒரு உணர்வு வந்துடுது. ஆனால் இதுவரையிலும் எத்தனை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறீங்க? பெற்றுக்கொண்டதான ஆசீர்வாதங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக நிலைத்திருக்கிறதா அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தைகள் எல்லாமே ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அதை நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறாரு. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் நிறைவேறலை. காரணம் என்னென்னா, நம்ம நிறைய நேரத்தில் தேவனிடத்தில் வந்தாலும், ஆராதனைக்கு வந்தாலும் ஆராதனையை கடந்து போய்கிட்டே இருக்கிறோம். ஜபத்துக்கு வந்தாலும் ஜபத்தை கடந்து போயிடுறோம். கடந்து போகிறதுனா அதுக்கு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவோம், பைபாஸ் பண்ணுறோம். இந்த பைபாஸ்ன்றது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்குமே, இல்லைங்களா? பைபாஸ் ரோடு, பைபாஸ் பஸ் இருக்குது தெரியுங்களா? நம்ம போய் ஏதாவது ஒரு ஊருக்கு போகணுன்னா அந்த ஊராக பூந்து உள்ளே பூந்து வெளியில் வர பஸ்ஸுங்களுக்குள்ளே நம்ம போகிறதே இல்லை. அது ரொம்ப நேரம் ஆகும். பைபாஸ் ரைடு இருந்துச்சுன்னா இங்கே ஏறினா பிபி, அதாவது பாயிண்ட் டு பாயிண்ட் அப்படின்வாங்க. அதுக்கு ஒருத்தர் அருமையான ஒரு விளக்கம் கொடுத்தாரு. பிபினா புளிய மரம் டு புளிய மரமாக. சில பஸ்ஸெல்லாம் பாயிண்ட் டு பாயிண்ட் போகாது, ஒவ்வொரு புளிய மரத்துலேயும் நின்று போகுமா. சில பஸ்ஸுங்க டிக்கெட்டு கிடைக்கலன்னு வச்சுங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எங்கே கை நீட்டுறாங்களோ அங்கெல்லாம் நிறுத்துவாங்க. நம்முடைய பஸ்ஸு வாழ்க்கைங்கிறதான இந்த வாழ்க்கை இது ஒரு பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்ஸாக இருக்கணும். பூமியை விட்டால் அடுத்தது பரலோகத்துக்கு தான் போகணும். நடுவில் நம்ம திசை திருப்பும்படியாக பிசாசு அநேக தந்திரங்களையும் அநேக காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறான். பிரச்சனைகள் வருகிறதான நேரத்தில் தேவனை தேடாமல் நம்ம மனிதனை நாடி போயிருக்கிறோம். இன்னும் ஒரு சிலர் நீங்கள் குறி கேட்குறவங்ககிட்டையும் ஜாதகம் பார்க்குறவங்ககிட்டையும் நீங்கள் போய் உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து நீங்கள் குறி கேட்டிருக்கிறீங்க. இதெல்லாமே கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம்.
கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் அவர் எப்படி நம்மளை ஆசீர்வதிப்பார்? சற்று யோசித்து பாருங்கள். ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனை கர்த்தர் எங்கே நிறுத்துவாரா? வசனம் தெரியாதா? ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவன் நீசருக்கு முன்பாக நின்பார்கள், ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பாங்க. இப்போ நம்முடைய வழி எத்தனை நேரத்தில் நம்ம போய் நீசர்களுக்கு முன்பாக நின்றுருக்கிறோம், அவிசுவாசிகளுக்கு முன்பாக போய் நின்றுருக்கிறோம். காரணம், நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் இருக்கிறது. அப்போ நம்ம சற்று ஆராய்ந்து பார்க்கணும் இந்த நாட்களில். இது வரலும்னா நீங்கள் ரட்சிக்கப்பட்ட காலத்திலேருந்து நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப போயிட்டே இருக்கும். உங்களுடைய அக்கௌண்ட் ரொம்ப பெருசாக போயிட்டே இருக்கும். இப்போது இந்த வருஷம், இந்த 2025 வருஷம் ஜனவரி மாதம் நான் செய்ததான உடன்படிக்கையில் எந்த வரையில் நான் உண்மையுள்ளவனாக இருக்கிறேன், இல்லைன்னா எந்தெந்த இடத்துல ஆண்டவரை மிஸ் பண்ணி ஆண்டவரை தவிர்த்துட்டு பைபாஸ் பண்ணி போயிருக்கிறேன் அப்படின்னு சற்று யோசித்து பாருங்களேன். ஆண்டவர் நிச்சயமாக நம்மளோட பேசுவார், பேசிகிட்டு தான் இருக்கிறாரு. உங்களுடைய பிரச்சனை நேரத்தில் நீங்கள் தேவனிடத்தில் வந்து ஜெபம் பண்ணிங்களா? வந்து ஜெபம் பண்ணோம், விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணிங்களா? ஜெபம் பண்ணதான எத்தனை காரியத்துக்கு ஐயா உங்களுக்கு அப்புறமேட்டு ஜெபம் பண்ணலாம். சண்முகம், நான் சொல்கிறத கேளுங்க. எத்தனை காரியத்துக்கு தேவன் நமக்கு பதில் கொடுத்துருக்கிறாரு. இப்போ அருமையான சகோதரர் சண்முகம் இருக்கிறாரு. அவர் சில வருஷங்களாக வந்துட்டே இருக்கிறாரு. அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை இன்னும் மாறலை, சரீரத்தில் இருக்கிற பிரச்சனை இன்னும் மாறலை. ஆனால் அப்படி வருவார், திடீர்னு அவங்க பிள்ளைங்க சொன்னாங்கன்ட்டு வேறு பைபாஸ் பண்ணி வேறு இடத்துக்கு போவார். இப்படி நம்ம நிறைய இடத்துல பைபாஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஆண்டவருக்கு தெரியாமல் நம்ம எங்கேயும் போகவே முடியாது. கடலின் ஆழத்தில் போய் படுக்க போட்டாலும், வானத்தில் ஏறி கூட்ட கட்டினாலும் அவருடைய கரம் நம்மை அங்கே வந்து தொடுகிறதாகவும் அங்கே இருந்து பிடிச்சு கீழே தள்ளுகிறதாகவும் இருக்கிறது. அப்போது நம்ம எத்தனை நேரங்களில் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம்? பைபாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இன்றைக்கி தலைப்பு வந்து பைபாஸிங் த காட், தேவனை கடந்து போகிறதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நம்முடைய ஜெப நேரத்தில், நம்முடைய எண்ணங்களில், நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையில், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் நம்ம எவ்வளோ நேரம் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய உறவுக்காரர்களுக்காகவும் சொந்தக்காரங்களுக்காகவும் காம்ப்ரமைஸ் பண்ணி கடவுளை பைபாஸ் பண்ணி போயிருக்கிறோம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழிகளிலே நடந்திருக்கிறோம். சற்று யோசித்து பார்க்கணும். இதை ஒவ்வொரு வருஷமும் இப்படியே நம்ம கடந்து போய்கிட்டே இருந்தோம்னா நம்மளை ஆசீர்வாதத்திற்கென்று ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் கிடைக்காமல் போயிட்டே இருக்குது. எத்தனை நாட்களுக்கு இந்த போராட்டம்? நிறைய பேர் நினைப்பாங்க, இந்த வருஷத்தில் நாச்சுக்கும் இந்த போராட்டம் நீங்களாம் பரவாயில்லையே, இந்த வருஷம் நாச்சுக்கும் என் வாழ்க்கையில் தடைப்படுகிற என் மகளுடைய வாழ்க்கையில் தடைப்படுகிற திருமண காரியங்கள் நடக்கணுமே, இந்த வருஷம் ஆச்சுக்கும் என் வீட்டை கட்டி முடிக்கணுமே, எல்லாத்துக்கும் மேலே இந்த வருஷத்தில் ஆச்சுக்கும் என் கடனுடைய வாழ்க்கையில் ஒரு முடிவு உண்டாகாதா? நான் ரட்சிக்கப்பட்ட காலத்திலேருந்தே கடன்லேயே இருக்கிறேன். நிறைய பேர் கடன் பிரச்சனையில் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோம். அப்படி வந்தவர்கள் இன்னும் கடன் பிரச்சனையிலே இருக்கிறோம். ஏன்னா கடனை குறித்து நமக்கு ஒரு ஞாபகம் இல்லாமல் போயிடுச்சு. ஆண்டவர் ஆசீர்வாதத்தின் தேவன், ஆனால் ஆசீர்வதிக்க மாட்டேன்றாரு. அவருடைய கரங்கள் குறுகி போயிடுச்சா? உங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்பட முடியாதபடி அவருடைய செவிகள் மந்தமாயிடுச்சா? நம்ம ஊமையான செவிடான ஒரு விக்கிரகத்தையோ ஒரு படத்தையோ ஒரு மரத்தையோ ஒரு சிலையையோ நீங்களும் நானும் ஆராதிக்கலை.
நம்ம ஆராதிக்கிறதான தேவன் ஜீவனுள்ளவர். அவருக்கு ஒரு பேர், அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். ஜெபத்தை கேட்கிறவர். ஏன் உங்கள் ஜெபத்தை மாத்திரம் ஏன் கேட்கலை? நம்முடைய பழைய அக்கௌண்ட்லாம் அவர் திரும்பி பார்க்குறாரு. இந்த வருஷத்தில் என் மகன் என்கிட்ட செஞ்சதான உடன்படிக்கையில் உண்மை உள்ளவங்களாக இருக்கிறாங்களா இல்லை உண்மை இல்லாதவங்களாக இருக்கிறாங்களா? ஆனால் நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் நம்ம அழைத்ததான தேவன் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதனால தான் அழிந்து போக வேண்டியதான நாம் இந்த நாளிலும் அவருடைய சமூகத்தில் நிலைநிறுத்துகிறதான தேவனாக இருக்கிறார். நாம் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. அப்போ இந்த கிருபையை நம்ம எவ்வளோ நாளைக்கு நம்ம போக்கடித்து கொண்டே இருப்போம், உதாசீனப்படுத்தி கொண்டே இருப்போம். கர்த்தரிடத்திலிருந்து கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டியதான நாம், கர்த்தரிடத்திலிருந்து அனுகிரகங்களை பெற்றுக்கொள்ள வேண்டியதான நாம், ஏன் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் இந்த தீமைகளும் இந்த போராட்டங்களும் என்னுடைய வாழ்க்கையில் ஏன் இத்தனை நாட்கள் இருக்கிறது? இது என்றைக்காச்சும் யோசித்து பார்த்துருக்கோமா? பிரச்சனை நேரத்தில் யோசிப்போம், அவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுவோம், அதுக்கப்புறம் மறந்து போயிடுவோம், திருப்பியும் நம்முடைய பழைய வாழ்க்கைக்கே போயிட்டே இருக்கிறோம். இப்போ ரட்சிக்கப்பட்ட காலத்திலிருந்து ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இருந்ததான பழைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி சற்று யோசித்து பாருங்கள். நிறைய நேரத்தில் ஆண்டவரை கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கிறோம். ஜெப நேரத்தை நம்ம தட்டி போயிடுறோம். ஆராதனைக்கு வர்றதில்லை, ஆராதனைக்கு வந்தாலும் லேட்டாக வர்றது, சீக்கிரமாக போயிடுறோம். எந்த ஒரு ஜெபத்திலையுமே நம்ம கலந்து கொள்கிறதே இல்லை. ஆனால் கர்த்தர் மாத்திரம் என்னை ஆசீர்வதிக்கணும்னு சொன்னால் அது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும்? உங்கள் பிள்ளைங்க பள்ளிக்கூடமே போகாமல் அது பாஸ் பண்ணணும்னு நினச்சா உங்களுக்கு எவ்வளோ ஒரு ஆசையாக இருக்கும்ல? என் பிள்ளை பள்ளிக்கூடமே போகாமல் பாஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு, படிக்காமையே என் பிள்ளை பாஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அரசாங்கத்தில் அப்படிலாம் இல்லை. அதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. இவ்வளோ மார்க் வாங்கணும், இவ்வளோ டைம் டேஸ் இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும், அப்படின்னு நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குதுல்ல. அப்போ அதை போல் தானே சபையும் ஒரு ஸ்கூல் மாதிரி தானே. உங்களை ஆவிக்குரிய ஜீவியத்தில் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கும் உங்களுக்கு போதிப்பதற்கும் கர்த்தர் இந்த இடத்தை நியமித்திருக்கிறார். ஒருவேளை சொல்லிக் கொடுக்குற காரியங்கள் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஏன் பிடிக்காமல் இருக்குது? உங்களுடைய வாழ்க்கைக்கு அது எதிராக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கைக்கு எதிராக இருக்கிற காரியங்களை மாற்றும்படியாகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். சிலுவையில் ரத்தம் சிந்தி நம்மை மீட்டு கொண்டார். ஆனால் அதை மீட்டு கொண்டதான தேவ ஜனங்களாகிய நாம், ரட்சிக்கப்பட்டதான தேவ ஜனங்களாகிய நாம் அந்த ரட்சிப்பில் நிலைத்திருக்கிறோமா? இந்த ரட்சிப்பு என்பது ஏதோ ஒரு நாளில் வந்துட்டு போகிறது கிடையாது. ரட்சிப்பு என்பது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நாம் ரட்சிக்கப்பட வேண்டும். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். இப்போ ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், ஆராதிக்கிறேன், காணிக்க போடுறேன், இதெல்லாம் சொல்லிக்கிட்டு நம்முடைய நாட்களை நாம் என்ன பண்ணிகிட்டே இருக்கிறோம்? நம்மை நாமே வஞ்சித்து கொண்டிருக்கிறோம். மனிதன் தேவனை வஞ்சிக்கலாமா? இதை ஒரு சப்ஜெக்டாக எடுத்து நிறைய பேர் காணிக்கைக்காகவும் தசம பாகத்துக்காகவும் பேசுகிறவங்களும் இருக்காங்க. நான் காணிக்கைக்காகவும் தசம பாகத்துக்காகவும் நான் ஒரு நாளும் பேச போகிறதே கிடையாது. ஏன்னா என்னை அழைத்தவரை நான் நம்புகிறேன், அவர் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். இம்மட்டுமாக எந்த ஒரு குறைவும் இல்லாமல் எல்லா சூழ்நிலையிலையும் என்னை நடத்துகிறார். அவரை தேடி வந்ததான நாட்களிலிருந்து, அவர் என்னை தெரிந்து கொண்டதான நேரத்திலிருந்து எனக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். நான் பிறந்ததே ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நான் 7 மாதத்தில் பிறந்தேன். ரொம்ப வீக்காக இருப்பேன். என்னை தூக்க முடியாது. ஒரு டவலில் போட்டு அப்படியே சுருட்டி தான் எங்கள் அம்மா எடுத்துகிட்டு போவாங்களாம்.
இதுக்கு எதிராக எங்களுடைய பங்காளிகள், ஒவ்வொருத்தருக்கும் இருப்பாங்க பங்காளிகள் இல்லைங்களா, அது எங்களுடைய பங்காளிகள் எங்களுடைய எதிரிகளாக இருந்தாங்க. எப்படா எங்களை அழிக்கலான்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னை வீட்டில் வச்சு பார்க்கறதுக்கு முடியாது, பக்கத்து தெருவில் இருக்கிற ஒரு பாட்டி வீட்டில் கொண்டு போய் என்னை விட்டுட்டு வருவாங்க. நாங்கள் கடந்து போகக்கூடிய அந்த வழி வந்து அந்த சத்ருவாக இருந்ததான அந்த வீடு அந்த குடும்பம் ஒரு பெரிய கூட்டமே இருந்துச்சு, அதை தாண்டி தான் போகணும். எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க நிறைய நேரத்தில், உன்னை அப்படியே தூக்கிட்டு போவேன், அங்கேருந்து அவன் வந்து என்ன பண்ணுவான்னா இந்த விண்டிவெல்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை வச்சு அடிப்பாங்க. அப்போது எத்தனையோ முறை தலையை உராசிக்கிட்டு கல்லெல்லாம் போயிருக்குது அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் அவங்கள வந்து மன்னிச்சிட்டேன். அதனால் எனக்கு அவங்க மேலே எந்த விதமான குறைவோ கசப்போ கிடையாது இந்த நிமிடம் வரையிலும். ஆனால் எங்களை அழிக்கணும்னு நினச்சாங்க பார்த்தீங்களா, அவங்க அந்த ஊருக்குள்ளாரையும் இல்லை, எல்லாருமே ஏறக்குறைய ஒரு 10-15 குடும்பங்கள் இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏதோ 1-2 குடும்பங்கள் தான் இருக்குது ஒழிய மற்றவங்க எல்லாம் எங்கே போனாங்க, என்ன ஆனாங்க அப்படின்னு தெரியவே இல்லை. அவங்களுடைய முடிவெல்லாம் நோக்கி பார்த்தோன்னா ரொம்ப மோசமான ஒரு முடிவாக இருக்கும். சாலையில் விழுந்து கிடந்து செத்து போயிருக்காங்க, பெட்ரோல் பங்க்கில் இருந்து மயங்கி போய் விழுந்து ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனாங்க, பிள்ளைங்களுடைய 2 வீலரில் போய் கீழே விழுந்து அடிபட்டு தலையில் போய் பெரிய ஆபத்து வந்து அப்படி மறித்து போனாங்க. இப்படி தான் எல்லாமே இருக்காங்க. ஆனால் கர்த்தர் என்னை அழைத்ததான அவருடைய நோக்கம், என்னை தாயின் கருவில் உருவாவதற்கு முன்னமே என்னை தெரிந்து கொண்டவர். அப்போது எவ்வளோதான் பழிகாரங்களும் எத்தனை தான் எதிரிகளும் எவ்வளோதான் மரண ஆயுதங்களை ஏற்படுத்தி இருந்தாலும் அது எதுவுமே என்னை தொடலை, என்னை அழித்து போடலை. இந்த வருஷம் வரல, இந்த வயசு வரையிலுமே எனக்கு இப்பொழுது 67 வயசாகுது. இந்த வருஷம் வரையிலுமே என் வாழ்க்கையில் போதுமானவராக இருந்தார். எத்தனையோ பலவீனங்கள் இருந்துச்சு, எத்தனையோ அழிவுக்குரிய வல்லமைகள் தொட்டது, கொள்ளை நோய்கள் வந்தது. ஆனாலும் அதில் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் என்னை மீட்டு சாட்சியாய் உங்களுக்கு முன்பாக நிறுத்தியிருக்கிறதான தேவன் உங்களையும் அதுபோலவே அதைவிட சிறந்ததாக உங்களை நடத்த என் தேவன் போதுமானவராக இருக்கிறார். என் வாழ்க்கையில் நடந்த காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்காமல் இருக்கலாம், இல்லைன்னா அதை விட கொடூரமாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் என்னையும் உங்களையும் உண்டாக்கினதான தேவன் அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை, இரவும் பகலும் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். அருமையான தம்பி சங்கீதத்தில் சொன்னார், கண்ணில் தூசி விழுந்தால் நமக்கு எப்படியாச்சும் அதை எடுக்கணும்னு தான் பார்ப்போம், முடியலையா ஏதாவது ஒரு டாக்டரை போய் பார்ப்போம், எதோ செய்வோம். அப்போது நீங்களும் நானும் கர்த்தருடைய கண்மணியாக இருக்கிறோம். அதில் ஒரு தூசி விழுந்துருச்சுன்னா, இல்லை அதில் ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா நம்முடைய கண்ணை எவ்விதமாக அது உறுத்துதோ அதை போலவே கர்த்தருடைய கண்களும் உறுத்தும். ஏன்னா நீங்களும் நானும் அவருடைய கண்மணியாக இருக்கிறோம். அதிலிருந்து விடுதலை தருவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். எப்படி ஆயினும் நம்மை மீட்டு கொண்டு நித்தியத்துக்கு நேராக நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆனால் இந்த காலை வேளையில் நாம் தேவனை கடந்து போனதான நேரங்கள், ஜெபத்தை விட்டதான நேரங்கள், அவருடைய வார்த்தைகளை கேட்காமல் இருந்ததான நேரங்கள், அவரோடு செய்த உடன்படிக்கைகளிலே மீறி போனதான நேரங்கள், இப்படி நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம். கர்த்தர் இதை இந்த நாட்களிலே நமக்கு உணர்த்துகிற தேவனாக இருக்கிறார். அதற்காக தான் இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வரப்போகிறோம். இந்த ஜெபம் வந்து ஒரு ரெஸ்டரேஷன் ஜெபமாக இருக்க போகிறது. உங்களை மறுசீரமைக்கும்படியாக அந்த ஜெபத்தை நாங்களும் அந்த நாட்களில் ஆயத்தத்தோடு ஜெபித்தோடு நாங்கள் வரப்போகிறோம். நீங்களும் அந்த நாளில் அந்த ராத்திரி நேரத்தில் நீங்களும் ஒரு நேரம் உபவாசம், குடும்பமாக உபவாசம் இருந்து எங்களோடு அந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா நம்முடைய வருகிறதான ஆண்டுகள்
நமக்கு ஒரு பெரிய வித்தியாசத்தை கர்த்தர் காண செய்ய போகிறார். அவர் நமக்கு கொடுத்ததான அந்த வாக்குத்தத்த வார்த்தைகள் எல்லாமே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரம். இதை தான் நமக்கு இந்த வருகிற ஆண்டிற்குரியதான வாக்குத்தத்த வார்த்தையாக கொடுத்திருக்கிறார். அதில் 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து, நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய், உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்து கொண்டு பாலாய் கடந்த பட்டணங்களை குடிவேற்று பேப்புகிறார்கள். பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை, நானாதி நீ லட்சியடைவதில்லை, உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதையிருப்பின் நிந்தை நீ நினையாதிருப்பாய். இந்த வார்த்தைகள் மூலமாக தான் கர்த்தர் நமக்கு வருகிற ஆண்டை நமக்கு ஆசீர்வாதமாக கொடுக்குறார். அதனால் நீங்கள் இந்த நாட்களில் இந்த ஏசாயா 54ஆம் அதிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வாசிக்கிட்டே இருங்க. ஒவ்வொரு நாளும் நீங்கள் வாசிங்க. இப்போ அடுத்த வாரம் நமக்கு மார்க்கு சுவிசேஷத்தில் டெஸ்ட் இருக்குது, அதையும் வாசிங்க. இந்த 54ஆம் அதிகாரம் இதையும் வாசிட்டு வாங்க. வருடத்தின் கடைசி நாட்களில் கர்த்தர் நம்மோடு பேசும்படியான காரியங்கள் தெளிவாக கர்த்தர் நம்மோடு விளக்குவார். இதற்காக நீங்கள் இப்பொழுது இருந்தே ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இல்லை, அந்த 54ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் தான் நமக்கு ரொம்ப பிரத்யட்சமான ஒரு வசனமாக இருக்கும். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காத போகும், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய், இது கர்த்தருடைய ஊழியக்காரின் சுதந்திரமும் என்னால் உண்டு அவருடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போது இந்த வார்த்தைகளெல்லாம் யார் சொன்னதுன்னா கர்த்தர் சொன்னார். யாருக்காக சொன்னார்? உங்களுக்காகவும் எனக்காகவும் சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த வசனங்களை நீங்கள் அதிகமாக நீங்கள் வாசிங்க. இந்த நாட்களில் கர்த்தர் உங்களோடு பேசட்டும். இப்போது நம்முடைய இந்த பைபாஸிங் த காட், கர்த்தரை தேவனை கடந்து சென்றதான அந்த நேரங்களை குறித்து நாம் சற்று யோசித்து பார்க்க போகிறோம். இதற்காக நான் தெரிந்து கொண்டதான தேவனுடைய வார்த்தை 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரலும் வாசிக்கலாம் பாருங்க. 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம். இந்த இடத்துல நடந்ததான சம்பவம் நமக்கு நன்றாக தெரியும். இல்லைன்னா உங்களுக்கு மேம்போக்காக நான் உங்களுக்கு அது சொல்ல போகிறேன். இந்த சாமுவேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் சவுலை குறித்தும் தாவீதை குறித்தும் விளக்கமாக சொல்லி கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல சொல்லப்பட்டதான அந்த வார்த்தை சவுலை குறித்ததான ஒரு வார்த்தை. அவர் தேவனை எப்படி பைபாஸ் பண்ணி போகிறாருன்னு நம்ம தெரிஞ்சு கொள்ள போகிறோம். சவுல் தன்னுடைய இக்கட்டான சூழ்நிலையில் எப்படி அவர் ரியாக்ட் பண்ணார், கடைசி நாட்களில் அவருடைய நாட்கள் எவ்விதமாக முடிந்தது, அவருடைய மரணம் எவ்விதமாக இருந்தது என்றதெல்லாமே இந்த அதிகாரங்களிலே நாம் வாசிக்கிறோம். அப்போது அந்த 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துலேருந்து 7ஆம் வசனம் வரலும் நம்ம வாசிக்கலாம் பாருங்க. சாமுவேல் இதற்கு முன்னமே மரித்து போனான். இஸ்ரவேல் எல்லாரும் அவனுக்கு துக்கம் கொண்டாடி அவன் ஊராகிய ராமாவிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். சவுல் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்கிறவர்களையும் தேசத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டான். பெலிஸ்தர் கூடி வந்து சூனேமிலே பாளையம் இறங்கினார்கள். சவுலும் இஸ்ரவேல் எல்லாரையும் கூட்டினான்.
அவள் கில்போவாவிலே பாளையம் இறங்கினார்கள். சவுல் பெலிஸ்தரின் பாளையத்தை கண்டபோது பயந்தான். அவன் இருதயம் மிகவும் தத்தளித்து கொண்டிருந்தது. சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் பொழுது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களினாலாவது ஊரிமியினாலாவது தீர்க்கதரிசிகளினாலாவது மறு உத்தரவு அருளவில்லை. அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரை நோக்கி, அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரியை தேடுங்கள், நான் அவளிடத்தில் போய் விசாரிப்பேன் என்றான். அதற்கு அவனுடைய ஊழியக்காரர்கள், இதோ எந்தோரிலே அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீ இருக்கிறாள் என்றார்கள். இப்போது இவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணவர் சாமுவேல். அபிஷேகம் பண்ணவர் இறந்து போயிட்டார். இவர் தான் இஸ்ரவேலின் முதலாவது ராஜா என்றதான பெருமை இவருக்கு தான் சேரும். இவருக்கு நிறைய யுத்தங்களெல்லாம் நடத்தியிருக்கிறாரு. நல்ல ஒரு போர் வீரன் தான். அந்த தேசத்திலேயே இவனை போல ஒரு உயரத்திலும் வாட்டச்சாட்டமாக இருந்த ஒரு மனுஷன் யாருமே இல்லை. அப்படிப்பட்டதான உயரத்தில் இருந்த ஒருத்தனை தான் கர்த்தர் தன்னுடைய ராஜாவாக தெரிஞ்சுக்கணும். இப்போது இந்த ராஜா இவருடைய நாட்களில் எத்தனையோ யுத்தங்களை நடத்தியிருக்கிறாரு. ஆனால் இப்போது இந்த 4ஆம் வசனத்தில் பாருங்கள், பெலிஸ்தர் கூடி வந்து சூனேமிலே பாளையம் இறங்கினார்கள். சவுலும் இஸ்ரவேல் எல்லாரையும் கூட்டினான். அவள் கில்போவாவிலே பாளையம் இறங்கினார்கள். சவுல் பெலிஸ்தரின் பாளையத்தை கண்டபோது பயந்தான். அவன் இருதயம் மிகவும் தத்தளித்து கொண்டிருந்தது. இவனுக்குள்ள ஒரு பயம் வந்துடுச்சு, ஒரு தத்தளிப்பு வந்துடுச்சு. அதனால் அவர் கர்த்தரிடத்தில் போய் ஜெபம் பண்ணுறாரு. ஆனால் தேவன் அவருடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கவே இல்லை. தீர்க்க தரிசனத்தின் மூலமாக பேசவே இல்லை. அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, டக்குன்னு ஆண்டவரை தாண்டுறாரு, பைபாஸ் பண்ணுறாரு. தேவனிடத்தில் உட்காந்து ஜெபித்ததெல்லாம் போதும், நமக்கு இது கிடைக்கல. எத்தனையோ மாதங்களாக ஜெபித்து கொண்டே இருக்கிறேன். என் வாழ்க்கையில், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லை, என் குடும்பத்தில் ஒரு முன்னேற்றம் இல்லை. அதனால் இப்போ நான் சபைக்கு வந்தாலும் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு குறி சொல்லுகிறவளை, ஒரு அஞ்சனம் பார்க்கிறவளை நான் தேடி போக போகிறேன்னு சொல்லி தன்னுடைய வேலைக்காரன்கிட்ட கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்த ஊரில் ஒரு பெண் இருக்கிறா, அவள் நல்லா ஜாதகம் பார்த்து சொல்லுவா, நல்லா குறி சொல்லுவா, அவள் சொன்னதெல்லாம் ஒன்று கூட தப்புனதில்லை, எல்லாமே சொன்ன மாதிரியே நடக்குது அப்படின்னு உடனே இவர் என்ன பண்ணுறாரு, அதற்கு அவனுடைய ஊழியக்காரர், எந்த ஊரிலே அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீ இருக்கா என்றார்கள். அப்பொழுது சவுல் வேஷம் மாறினான். வேஷம் மாறுறான். ஏன்? இதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, 3ஆம் வசனம் பாருங்க, சாமுவேலருக்கு முன்னமே மரித்து போனான். இஸ்ரவேல் எல்லாரும் அவனுக்கு துக்கம் கொண்டாடி அவன் ஊராகிய ராமாவிலே அவன் அடக்கம் பண்ணினார்கள். சவுல் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேசத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டான். அப்போது இவனுக்கு தெரியும், குறி கேட்கறது, ஜாதகம் பார்க்குறதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாதது, ஒரு பெரிய பாவம் என்று சொல்லி தெரியும். அதனால் தன்னுடைய தேசத்தை சுத்திகரிக்கும்படியாக இவன் ஒரு தீர்மானம் பண்ணுறான். தேசத்தில் குறி சொல்கிறவங்களும் அஞ்சனம் பார்க்கிறவங்களும் ஒருத்தர் இருக்கக்கூடாது. என் தேசத்தை பரிசுத்தப்படுத்த போகிறேன், நான் பரிசுத்த தேவனுடைய பிள்ளை, நான் தேவனை ஆராதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லையெல்லாம் சுத்தம் பண்ணால். ஆனால் இப்போ இவனுக்கு தேவன் என்ன பண்ணல, பதில் கொடுக்கவே இல்லை. நம்முடைய வாழ்க்கையிலுமே நம்ம எவ்வளவோ காரியங்களை பரிசுத்தப்படுத்துகிறோம், தேவனுக்கு பொருத்தனை பண்ணுறோம், தேவனுக்கு காணிக்கை செலுத்துகிறோம். கடந்த நாட்டில் ஒரு சகோதரி, அவங்க நம்ம சபைக்கு வந்ததில்லை, தெரியும் எங்களை, ஜெபத்துக்கு போனால் அவங்கள பார்ப்போம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க பிள்ளைக்கு திடீர்னு வயிற்று வலி, ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிட்டாங்க. எனக்கு ஃபோன் பண்ணாங்க, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. சரி ஜெபம் பண்ணோம். ஒரு 11 மணி இருக்கும். திருப்பியும் 2 மணிக்கு ஃபோன் பண்ணாங்க, இப்போ ஆப்ரேஷனுக்கு தேட்டருக்கு கொண்டு போகிறாங்க, நீங்கள் ஜெபம் பண்ணிக்கோங்க. நாங்கள் ஜெபம் பண்ணோம். காலையில் 5 மணிக்கு ஜெபம் பண்ணாங்க, ஃபோன் பண்ணாங்க. நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன், என் பிள்ளைக்கு வயிற்று வலி தாங்கவே இல்லை. நான் சொன்னேன், ஏமா இப்போ தானே ஆப்ரேஷன் ஆகிருக்குது, அந்த புண்ணெல்லாம் இன்னும் ஆறணும் இல்லை, அதனால் வயிற்று வலி தான் இருக்கும் அப்படின்னு. அப்போ அந்த அம்மா என்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் இப்போ ஒரு ஜெபம் பண்ணுங்க ஐயா, என்ன பண்ணுறோமோ ஏது பண்ணுறோமோ தெரியாது, கர்த்தர் எனக்கு உடனே அவளுக்கு சுகம் கொடுத்துட்டா, நான் இந்த வருகிற மாதத்துலேயே நான் வந்து உங்கள் சபையில் வந்து நான் ஞானஸ்நானம் எடுத்துடுறேன் அப்படின்னாங்க. பாருங்கள், அப்போது ஞானஸ்நானம் எடுத்து தான் அவங்களுக்கு அந்த வயிற்று வலி சரியாக போயிடுமா?
இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, தேவனுடைய திட்டத்தையே இவங்க கிராஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு அனுமதி திறந்ததான அந்த நேரத்தில் அவங்களால இருக்க முடியல. அவங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக எதுவுமே நடக்கணும். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கூட அப்படி தான் இருக்குது. ஜெபம் பண்ண உடனே நடக்கும். தேவன் அற்புதங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் நம்ம அப்படி சாட்சிகளெல்லாம் கேட்டிருக்கிறோம். என் வாழ்க்கையில் ஏன் வரல? அந்த குறிப்பிட்ட அற்புதம் நடந்தங்கன்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? அவங்கக்கிட்ட போய் கேட்டு பாருங்கள். நீங்கள் எப்படி ஜெபம் பண்ணீங்க, உங்களுடைய எல்லைகளெல்லாம் என்ன இருந்துச்சு, நீங்கள் என்ன செஞ்சீங்க. அப்போ அவங்க லிஸ்ட்டு போட்டு சொல்லுவாங்க, நாங்கள் இப்படிலாம் பண்ணோம், எங்களுடைய வீட்டை சுத்தம் பண்ணோம், எங்களுடைய இருதயத்தை சுத்தம் பண்ணோம், நாங்கள் குடும்பமாக இணைஞ்சு ஜெபம் பண்ணோம், கர்த்தர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி நிறைய பேருடைய சாட்சி. எங்கள் சாட்சி, எங்கள் அம்மாவுக்கு அந்த இன்டெஸ்டைனில் கேன்சர் இருந்துச்சு. இப்போது டாக்டருங்க சொன்னாங்க, ஆப்ரேஷன் பண்ணால் ஒரு 6 months இருப்பாங்க, ஆப்ரேஷன் பண்ணலன்னா 4 வாரம் தான் இருப்பாங்கன்னு சொன்னாங்க. அப்போது அப்பா சொன்னார், ஆப்ரேஷன் பண்ணாலும் அம்மா செத்து போயிடுவா, அதனால் தேவனுக்கு சித்தமாக இருந்தால் சுகத்தை கொடுக்கட்டும். எங்கள் அப்பாவுடைய தம்பிங்கெல்லாம் வந்து, நீங்கள் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போங்க, நாங்கள் ரூபாயெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்லாம் சொன்னாங்க. இப்போ அப்பா சொன்னார், உங்களை விட எங்களுடைய அப்பா பெரியவர், அவருக்கு இல்லாத செல்வம், அவருக்கு இல்லாத ஐஸ்வர்யம் இல்லை, பணத்துக்காக அல்ல, அவள் ஆப்ரேஷன் பண்ணாலும் செத்து போயிடுவான்னு டாக்டர் சொல்கிறார். டாக்டர் சொன்ன வார்த்தை. ஆனால் என்னுடைய மனைவிக்கு உயிரை கொடுப்பது கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. நாங்கள் என்ன பண்ணோம், குடும்பமாக இணைஞ்சி நாங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம். வீட்டிலேருந்து வெளியிலேருந்து பார்க்க வரவங்க ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க, நீங்கள் ஏன் கொண்டு போகல, ஹாஸ்பிட்டல் கொண்டு போகல, இந்த அம்மா படுற வேதனை அவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்பா என்ன பண்ணாருன்னா, வெளியில் ஒரு பூட்டு போட்டுட்டார். எங்களெல்லாம் உள்ளே விட்டு வெளியே ஒரு பூட்டு போட்டுட்டார். பார்க்க வரவங்கெல்லாம் பூட்டை பார்த்துட்டு பூட்டி இருக்குது எங்கேயும் போயிட்டாங்களாட்டுன்னு நினச்சிக்குவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளார தான் நாங்கள் இருந்தோம். நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம். குடும்பமாக ஜெபம் பண்ணோம். அந்த நியூ இயர் அந்த வருஷம் ஆராதனைக்கு கூட நான் ஒய்ஃபு பையன் மாத்திரம்தான் போனோம். எங்கள் அக்காவும் தங்கச்சியும் வரல. அவங்க வீட்டில் இருந்துகிட்டே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அந்த ஜனவரி மாதம் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்தார். அந்த மாதத்தில் என்னுடைய பிறந்த நாள். அந்த நாளில் அம்மா அதுவரையும் எது சாப்பிட்டாலும் அவங்க ரத்தமாக வாந்தி எடுப்பாங்க. கிட்ட உட்கார முடியாது, அப்படி அனலாக அடிக்கும். நான் அன்றைக்கி அம்மா எதுவுமே சாப்பிடல. நான் போய் கேட்டேன், அம்மா ஏதாவது சாப்பிடுங்களா அப்படின்னு. நீ இன்றைக்கி என்ன கொடுத்தாலும் நான் சாப்பிட்றேன்ல அப்படின்னாங்க. அப்போ நாங்கள் கொஞ்சோண்டு சிக்கன் பிரியாணி பண்ணி அம்மா கொடுத்தோம். ஒரு 2 வாய் சாப்பிட்டாங்க, எந்த வாந்தியும் வரல. அடுத்த நாள் காலையில் அதுவரையும் பெட்லேயே தான் எல்லாமே அவங்க போயிட்டு இருந்தவங்க என்னை டாய்லெட்டு கூட்டிகிட்டு போகணுன்னு சொன்னாங்க. டாய்லெட்டு கொண்டு போனப்போ அந்த கட்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கட்டியை அப்படியே கத்தி வச்சு அறுத்த மாதிரி துண்டு துண்டாக அப்படியே வெளியே வந்துச்சு. அதில் தான் எங்களுக்கு விசுவாசம் இன்னும் அதிகரிச்சிச்சு. அதுக்கப்புறம் தான் அம்மாவும் அப்பாவும் இந்த பறவைக்காடு பகுதியில் முதலாவது கருப்பூர் பகுதிக்கு ஊழியத்துக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் பறவைக்காடு பகுதிக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம தீமத்தியான அவங்களுடைய வீட்டுக்கு இங்கே வந்தோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். அப்போது ஏறக்குறைய 40-45 வருஷங்கள் அந்த ஆப்ரேஷன் நேரத்திலேருந்து ஆண்டவர் அவருடைய ஜீவனை காப்பாற்றினார். அந்த ஆப்ரேஷன் பண்ணியிருந்தால் 6 மாதம்தான் சொன்னாங்க. ஆனால் அந்த நாட்களில் நாங்கள் ஜெபித்ததான ஜெபம், எங்களுடைய விசுவாசத்தின் அளவு, இது எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறார். அதனால் ரொம்ப விசுவாசத்தில் வீரன்னு சொல்லலை, நாங்கள் விசுவாசித்தோம், ஜெபம் பண்ணோம், பதறாமல் ஜெபம் பண்ணோம். அப்போ ஒரு வார்த்தை சொல்லுவார், விசுவாசிக்கிறவன் பதறான். நம்ம பிரச்சனை நேரத்தில் பதறி போயிருக்கோம். இப்போ சவுல் அப்படி தான் பதறி போயிட்டார். திரளான கூட்டத்தை பார்த்தார், என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல. இவரோடு வந்து யுத்தம் பண்ணுவதற்கு ஒரு கூட்டம் இருந்துச்சு. ஆனால் அந்த கூட்டத்தை விட எதிரியின் கூட்டம் இவருக்கு பெருசாக தெரியுது. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு இவர் செவி சாய்க்கவே இல்லை. கர்த்தர் ஒரு யுத்தத்தில் என்ன சொல்கிறாரு, அங்கே கிடைக்கிற எல்லாத்தையும் என்ன பண்ணணும் தெரியுமா,
சாகடிச்சிடணும். ஆனால் சவுல் என்ன பண்ணார்? எல்லாத்தையும் சாகடிச்சார். ஆடு மாடு முதலாக எல்லாத்தையும் சாகடிக்கணும்னு சொன்னார் ஆண்டவர். இவர் என்ன பண்ணார்? சில ஆடு மாடு கொளுத்துது, நல்லா இருக்கிறது, இது எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டார்? எடுத்து வச்சிட்டார். தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாம் செஞ்சிட்டியாப்பா? எல்லாம் செஞ்சிட்டேன், யுத்தம்லாம் முடிஞ்சுது. அப்போ என் காதில் கேட்குற அந்த ஆடு மாடுகளுடைய சத்தம் என்ன? ஓ அதுவா, நான் ஆண்டவருக்காக காணிக்க கொடுக்கணும்னு சொல்லி நான் அந்த ஆடு மாடுகள் எல்லாம் பிரத்யேகமாக கொழுன்னு இருக்கிறது எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுருக்கிறேன் அப்படின்னா. அப்போது தீர்க்கதரிசி சொல்கிறாரு, கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறது, கீழ்ப்படியாமல் இருக்கிறது, ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்குதுப்பா. நீ எவ்வளோ பெரிய காணிக்கை கொடுத்தாலும் தேவனுடைய வார்த்தைகளுக்கு நீ கீழ்ப்படியாமல் இருக்கிறபடினால உனக்கு கொடுத்துக்கிற அந்த ராஜ்ய பாரத்தை கர்த்தர் முன்னை விட்டு எடுத்துட்டு வேற ஒருத்தனுக்கு அவர் கொடுக்கறதுக்கு அவர் திட்டம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அவன் இங்கே இல்லை, அவன் காட்டில் இருக்கிறான், ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். ஆனால் அங்கே இருந்தாலும் என்னை நினச்சிக்கிட்டே ஒரு பாட்டு பாடிக்கிட்டே இருக்கிறான், கர்த்தர் என் மேய்ப்பர் அப்படின்னு சொல்லி. அதனால் நான் அவனுக்கு அந்த ஸ்லாக்கியத்தை கொடுக்க போகிறேன். உன்னுடைய இருதயம் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றதாக இல்லை. ஆனால் அவன் ஆட்சியில் இல்லைனாலும் காட்டில் இருந்தாலும் அவனுடைய இருதயம் என்னுடைய இருதயத்துக்கு மிகவும் நெருக்கமான ஒரு இருதயமாக இருந்ததினால நான் அவனை தெரிந்து கொண்டேன்னு சொல்லி சவுலை கீழே தள்ளுறாரு. அதுக்கப்புறம் இவனுக்கு ஒரு முடிவு உண்டாகணும் இல்லை? இந்த காரியத்தெல்லாம் செய்ததுனால இப்போ சவுலுக்கு ஒரு பயம், நான் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் போயிட்டேன், அதனால் இந்த யுத்தத்தில் நான் தோற்று போயிடுவேனோ. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது, பிரச்சனைகளை பார்த்துட்டு நம்ம பயந்துக்கிட்டே இருக்கிறோம். கர்த்தர் என்னை கைவிட்டுட்டாரா? தேவன் என்னை மறந்து போயிட்டாரா? இத்தனை நாளாக நான் ஜெபம் பண்ணுறேன், பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணுறேன், பொருத்தனை பண்ணி காணிக்கை கொடுத்தேன், காணிக்கையெல்லாம் வாங்கிக்கிட்டு இப்படி ஆண்டவர் துரோகம் பண்ணுறாரே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். நிறைய நேரத்தில் நிறைய பேருடைய இருதயம் கர்த்தர் மேல் கோபமாக இருக்கிறது. ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி நான் ஒரு பிரசங்கம் செய்தேன், கர்த்தர் மேல் கோபமாக இருக்கிறீர்களோ. அப்போ நம்ம கோபப்படுறதுனால கர்த்தருடைய இருதயத்தை மாற்ற முடியாது. அவர் நமக்காக வைத்திருக்கிற திட்டங்கள் உன்னதமானதும் சிறந்ததுமாக மேலானதுமாக இருக்கிறது. அப்போ ஏன் என் வாழ்க்கையில் நடக்கலை? உங்கள் குடும்பத்தில் எல்லைகளுக்குள்ள தேவனை தேடாமல் உங்களுடைய ஜெபிக்க நேரத்தை நீங்கள் பைபாஸ் பண்ணியிருக்கிறீங்க, ஆராதனை நேரத்தை பைபாஸ் பண்ணிட்டீங்க. எப்படி ஆண்டவரிடத்துலேருந்து உங்களுக்கு அற்புதம் வரும்? இப்போது இந்த ஆண்டில் எத்தனை ஆராதனைக்கு நம்ம வந்திருக்கிறோம், எத்தனை ஆராதனைக்கு கலந்து கொள்ளாமல் இருந்திருக்கிறோம்? இல்லைன்னா ஆராதனையில் உட்காந்துருந்தாலும் நம்முடைய எண்ணங்கள் எந்த பக்கமாக இருக்குது? கர்த்தர் மேலேயே நினைவாக இருக்கிறோமா? சற்று யோசித்து பாருங்களேன். உங்களை சிந்திக்க வைக்கும்படியாக நான் இந்த நாளில் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். உடனே என்ன பண்ணிட்டோம், இவன் எந்த குறி கேட்குறவனையும் ஜோசியம் பார்க்குறவனையும் தேசத்தை விட்டு துரத்தினானோ அவனை தேடி போகிறதுக்கு இவனுக்கு ஒரு புத்தி வந்துடுது. போதும், கர்த்தர் எடுத்து கேட்டேன், கர்த்தர் எதுவுமே கொடுக்கல. ஏன் கொடுக்கல? ஏன் ஜெபத்தை கேட்கல? நம்முடைய அக்கிரமங்களே நம்முடைய ஜெபத்திற்கு தடைகளாக இருக்கிறது. உங்களுடைய பாவங்களே உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் வர முடியாதபடிக்கு தடைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம யோசித்து அதையும் நான் பண்ணேன். எத்தனையோ நேரம் நான் இந்த ஜெபத்தை பண்ணுங்க, அந்த ஜெபத்தை பண்ணுங்க, பிசாசை கட்டினங்க, தீமை அம்புகளெல்லாம் ஒடிச்சங்க, எல்லாம் பண்ணேன். ஆனால் ஏன் என் வாழ்க்கையில் வரல அப்படின்னா,
உங்களையும் அறியாமல் உங்களுடைய எல்லைகளுக்குள்ளாக மறைந்திருக்கிற சில தீமையான வல்லமைகள் உண்டு என்பதை நம்ம ஒரு நாளும் மறந்து போயிடவே கூடாது. நம்மளை பார்க்கறதுக்கு 2 கண்கள் அல்ல, நம்மளை சுற்றி நிறைய கண்கள் இருக்கிறது. அதில் கர்த்தருடைய கண்களும் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. தம்மை பற்றி பயத்தோடு இருக்கிறவர்களுக்கு நன்மை செய்யும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் உங்களை பார்ப்பதற்காக கர்த்தருடைய கண்கள் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்குது. அந்த நேரத்தில் நாம் நம்முடைய நண்பர்களுக்காகவும் நம்முடைய உறவுக்காரர்களுக்காகவும் கூப்பிட்டா போகலன்னா கோச்சிப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு விக்கிரக ஆராதனை செய்கிற இடங்களில் நம்ம போய் உக்காந்துருக்கணும். அதுதான் இன்றைக்கி நிறைய பேருக்கு ஒரு கோபமோ ஒரு எரிச்சலுமோ வந்துடுது. தேவனை விட்டு விலகி போயிடுறோம். ஆனால் கர்த்தர் உங்களுடைய நினைவாகவே இருக்கிறாரு. நீங்கள் ஆரம்ப நாட்களில், ரட்சிக்கப்பட்ட நாட்களில் நீங்கள் அவரோடு செய்ததான பொருத்தனைகளை அவர் மறந்து போகவே இல்லை. மறந்து போவதற்கு அநீதியுள்ள தேவன் அல்லவே அல்ல. இப்போ ஏன் உங்களை பார்த்துட்டே இருக்கிறாரு? சற்று யோசித்து பாருங்களேன். உங்கள் வாழ்க்கையில் மறைந்திருக்கிற காரியங்கள் என்ன? தேவனை தேடாமல் மற்ற காரியங்களை தேடி ஓடினதான நேரங்கள் உண்டு. அதை முதலாவது நம்ம ஒத்துக்கொள்ள வேண்டும். அவருக்கு மறைவாக எந்த ஒரு காரியமும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க போவது கிடையாது. பூமியில் சகல ஜாதிகளுக்குள்ளாகவும் நம்மை விசேஷமாய் தெரிந்து கொண்டிருக்கிறாராம். உங்களை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அந்த ஆசீர்வாதமும் இப்போ இருக்கிறத பார்க்கலாம் 1000 மடங்கு ஆசீர்வாதம் உங்களுக்கு கொடுக்கணும்னு தான் தேவன் விரும்புகிறாரு. ஆனால் ஏன் அந்த 1000 ஆசீர்வாதம் 1000 மடங்கு வேணாங்க, ஒரு 500 மடங்கு வேணாங்க, ஒரு 100 மடங்கு வேணாங்க. இதை இந்த தீபாவளிக்கு கொடுப்பாங்க இல்லைங்களா, கோப்டெக்ஸில் 10% தள்ளுபடி 20% தள்ளுபடின்னு. அந்த மாதிரி ஏதோ ஒரு கொஞ்சம் கொடுத்தா போதும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? தேவ சமூகத்தில் ஒரு உத்தரவாதத்தோடு நம்ம வரணும். ஜெபம் பண்ணும்பொழுது ஒரு விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் இந்த சூழ்நிலையை வாழ்க்கையில் மாற்ற போகிறார். கேட்டதை கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். கேளுங்கள் தரப்படும் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் நான் கேட்க போகிறேன். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுது. அதனால் நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். அந்த எண்ணத்தோடு இருக்கணுமே வேண்டுமே ஒழிய சவுல் பயந்தது போல ஜனங்களை பார்த்துட்டு நம்ம பயந்துக்கிட்டே இருக்கிறோம். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும். இப்போ அந்த பயப்படுகிறவங்க யாரு? பயப்படுகிறவங்க அவிசுவாசிங்க. அப்போ அந்த பயப்படுகிறவங்க யாரு? என்னன்னு சொல்றீங்க? விசுவாசிகள் தான். விசுவாசிகளும் பயப்படுகிறவர்களும் சொல்லாமல் பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் 2ஆம் மரணமாகிய அக்கினி கடலுக்குள்ளே தள்ளப்பட்டு போயிடுவார்கள். இப்போ நீங்கள் பயந்தீங்கன்னா உங்களுடைய ஏதோ ரிசர்வேஷன் பண்ணிட்டீங்க. நீங்கள் எங்கே இருக்குது? அக்கினி கடலில் இருக்குது. அப்போ இதை வச்சுக்கிட்டே, இந்த பயத்தை வச்சுக்கிட்டே நம்ம தேவ சமூகத்தில் விசுவாசின்ற பேரை வச்சுக்கிட்டு நீங்களும் நானும் தேவனை ஆராதிப்பதற்காக வந்திருக்கிறோம். கடைசியில் முடிவில் ஏமாந்து போயிடுவோம். அந்த 10 கன்னிகைகள் ஆண்டோடைய வருகைக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. 10 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். அப்போது எந்த சபையிலுமே இந்த 2 கூட்டம் இருக்கிறது. எந்த ஜப கூடுகையிலுமே இந்த 2 கூடுகை இருக்கிறது. புத்தி இல்லாதவர்களும் புத்தி உள்ளவர்களுமா இருக்கிறாங்க. அப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது புத்தி இல்லாதவங்க புத்தி இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி? எப்படி தெரிஞ்சு கொள்ளுவீங்க? நம்ம எல்லாருமே ரொம்ப புத்திசாலிகளாக தான் வந்திருக்கிறோம். தேவனுக்கு தெரியும் நம்ம புத்தி உள்ளவங்களா
புத்தி இல்லாதவங்களான்னு சொல்லி. கலாத்தியர் சபைக்கு பவுல் எழுதும் பொழுது ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை சொல்லி எழுதுகிறாரு, புத்தி இல்லாத கலாத்தியரே. அவங்க எவ்வளோ பெரிய விசுவாச கூட்டம் தெரியுங்களா? எவ்வளோ பெரிய சபை தெரியுமா? கலாத்திய சபை. எவ்வளோ அற்புதங்கள் நடந்திருக்குது, எவ்வளோ அதிசயங்கள் நடந்திருக்குது. ஆனால் பவுல் அவங்களுக்கு எழுதும் பொழுது, லெட்டர் எழுதும் பொழுது ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை சொல்லி அவருக்கு எழுதுகிறாங்க, புத்தி இல்லாத கலாத்தியரே. இப்போ உங்களை பார்த்து புத்தி இல்லாத அப்படின்னு சொன்னால் நமக்கு எவ்வளோ கோபம் வரும்ல. அப்போது தேவன் நம்ம எவ்விதமாக அழைத்திருக்கிறார்? உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். பெயர் சொல்லி அழைத்திருக்கிறாரா? அந்த விசுவாசம் இருக்கா? பெயர் சொல்லி அழைத்தவங்க இங்கே இருக்கீங்களா? 2 பேர் 3 பேர் தான், மற்றவங்களாம் உங்களை அழைக்கவே இல்லையா? இப்போ நீங்கள் எதுக்காக வந்து உட்காந்துக்கிறீங்க? பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். எரேமியா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்கிறாரு, நீ உன் தாயின் கருவிலே உருவாகும் முன்னமே. அந்த வசனத்தை எடுத்து வாசிக்கலாமா? எரேமியா முதலாம் அதிகாரம் 5ஆம் வசனம். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னமே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். அப்போ அவருடைய பரிசுத்தம் எப்போ நடந்திருக்கு தெரியுங்களா? உங்களை எப்போ பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார் தெரியுமா? அந்த வசனத்தை மறுபடியும் வாசித்து பாருங்கள். தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னமே, கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி. அப்போ நீங்கள் கருப்பையிலிருந்து வெளியே வரத்துக்கு முன்னாடியே உங்களை பரிசுத்தப்படுத்திட்டார். எவ்வளோ ஆசீர்வாதமான பிள்ளைகள் நம்ம. ஹல்லேலூயா. ஒரு உற்சாகமே இல்லாமல் இருக்கீங்களே. ஸ்தோத்திரம். நாம் எல்லாமே பரிசுத்தத்திற்கென்று அழைக்கப்பட்டவர்கள், பரிசுத்த பாதையில் நடக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அதற்காகத்தான் தம்முடைய வெளியேற பெற்ற இரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவங்களை கழுவி பரிசுத்த சந்ததியாய், பரிசுத்த சபையாய் தேவன் நம்மை இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கிறார். ஒருவேளை நம்முடைய தோற்றத்தை, குடும்பத்தை யோசித்து பார்த்தா நமக்கே வெக்கமாக இருக்கும். எனக்கா இந்த தகுதி? எனக்கா இவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம்? ஆனால் எரேமியா சொல்கிறாரு, நான் ரொம்ப சின்ன பிள்ளை, என்னை நம்பி இவ்வளோ பெரிய காரியங்களை செய்கிறீங்க சொல்கிறீங்களே அப்படின்னும் பொழுது ஆண்டவர் நிறைய அவருக்கு வாக்குத்தத்த வார்த்தைகளை கொடுக்குறாரு. பால் பிழுங்கவும், இழுக்கவும், அழிக்கவும், கட்டவும், நாட்டவும், நிறைய காரியத்துக்காக நான் அவனை தெரிந்து கொண்டிருக்கிறேன். இப்போ நம்மளை அழைச்சது ஏதோ ஒரு சின்ன காரியத்துக்காக உங்களை அழைக்கலை, பெரிய காரியங்களை செய்யும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வருகிற வருஷத்தில் நம்ம இருக்கிறதை விட பலாயிரம் மடங்கு பெருகும்படியாய் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அப்போது அதற்கு நம்ம ஆயத்தப்படணும். அதற்காகத்தான் இந்த நாட்களை கர்த்தர் நமக்கு ஈவாக கொடுத்திருக்கிறார். இங்கே சவுல் என்ன பண்ணுறாரு? குறி கேட்குறவங்க கிட்ட போய் குறி கேட்கும்படி அவர் என்ன பண்ணுறாரு? தன்னுடைய வேஷத்தை மாற்றிக்கொள்கிறார். இந்த காலை வேளையில் சவுல் தேவனை தேடாமல் கடந்து சென்று எந்தோரில் இருக்கும் அஞ்சனை பார்க்கும் ஒரு ஸ்திரியை தேடி சென்றார். சவுல் ராஜா தேவனுக்கு பிரியமில்லாத அநேக காரியங்களை செய்து வந்தாலும் இந்த இடத்துல அவர் செய்ததான ஒரு பெரிய தவறு. தன்னுடைய இக்கட்டான காலத்தில் அவர் என்ன பண்ணிட்டாரு? தேவனை தேடாமல் பைபாஸ் பண்ணி மனுஷரையும், குறி பார்க்கிறவங்களையும், சொந்தக்காரர்களையும்
இவங்கள தான் நாடி போயிட்டாரு. இந்த பைபாஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது நம்முடைய ஜெப நேரத்தை தவிர்த்து விடுகிறதாக இருக்கிறது. இவர் ஜெபத்தில் போய் முட்டி போட்டு இவர் என்ன பண்ணியிருக்கலாம், ஜெபம் பண்ணியிருக்கலாம். ஆனால் இவருக்கு எந்த விதமான பதிலும் இல்லைன்னும் பொழுது கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம். நமக்கு அந்த பொறுமையே இல்லை. ஏன்னா இந்த நாட்களில் உலகமே ரொம்ப வேகமான உலகமாக இருக்கிறது. ஏதாவது சுட சுட எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்னு தான் போயிட்டே இருக்கிறோம். நமக்கு எதுவுமே வீட்டில் வளைஞ்சி செய்கிறதுக்கு முடியறதில்ல. ஏன்னா கடையில் போய் காசு கொடுத்தா அவன் சாம்பார், சட்னி, கூட்டு, பொரியல் எல்லாமே நமக்கு கொடுத்துட்றான். அப்படி இருக்கும் பொழுது நம்ம எதுக்கு வளைஞ்சி குடிஞ்சு இந்த காரியத்தெல்லாம் செய்யணும்? இன்றைக்கி இதே முறை தான் தேவ பிள்ளைகளாகிய நமக்கு தேவ சபையிலையும் இப்படி தான் வந்திருக்குது. எவ்வளோ நேரம் போய் இந்த 3-4 மணி நேரம் உட்காந்துக்கிட்டு இவங்க போடுற அறுவையெல்லாம் கேட்டுக்கிட்டு, இவங்க சொல்கிற காரியத்தெல்லாம் கேட்டுக்கிட்டு எவ்வளோ நாளைக்கு இருக்கிறது? அங்கே போனால் உடனே சொல்கிறாங்களாம். அப்படி நிறைய ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, தீர்க்கதரிசிகள் போட்டு இருக்குல்ல, நான் குறை சொல்லலை. தேவன் பேசுகிறார், யார் மூலமாக பேசுகிறாரு. ஏன் உங்களோட பேச மாட்டாரா? உங்களோட தேவன் பேச மாட்டாரா? எப்போ பேசுவார்? பேசுறது இடம் கொடுத்துருக்கீங்களா? பேசுறதை கேட்பதற்கு உங்களுக்கு நேரம் இருக்குதா? நம்ம ஜெபத்தில் ஒரு பாட்டு பாடுவோம்ல, பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். பாடுவோமா? பேசும் பேசும் ஜெபம் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். மெய் மீட்பருக்கு கீழ்ப்படிவோ, தம் ஆத்துமத்தை தேற்றும் இடம். மீட்பருக்கு கீழ்ப்படிவோ, தம் தேற்றும் இடம். அடியேனும் பெற அருள்வி, அப்பனே விண்ணப்பம் கேட்டிடும். அடியேனும் பெற அருள்வி, விண்ணப்பம் கேட்டிடும். பேசும் இந்த பாடல் ஒரு ஜெபமா செய்வோம். பேசும் ஜெபம் செய்யும் போது ஹல்லேலூயா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா
நாட்களெல்லாம் நீ சென்ற பாதையிலே செல்வே. என் ஜீவிய நாட்களெல்லாம் நீ சென்ற பாதையிலே செல்வே. ஆசித்து தாரேனெனதெல்லாம் மீட்பரே வல்லமை தந்திடும். ஆசித்து தாரேன் எனதெல்லாம் மீட்பரே வல்லமை தந்திடும். பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது glory to God ஆண்டவா பிரிய மானதை காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரிய மானதை காட்டும் செய்ய ஆயத்தம். பிரச்சனை நேரத்தில் நம்ம தேவனை தேடாம அவருடைய ஆலோசனை கேட்காம சவுல் செய்தது போல மனிதர்களிடத்திலும் குறி சொல்கிற இடத்திலும் ஜோசியம் பார்க்குற இடத்திலும் நம்ம போய் நிறைய காரியங்களை செய்திருக்கிறோம். மற்றவங்க சொன்ன காரியத்தை கேட்டுட்டு நம்ம அதுக்கு கீழ்ப்படிஞ்சு அதன்படி செய்திருக்கிறோம். ஆனால் பிரச்சனை நேரத்தில் நமக்கு தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிப்போம் பாருங்க. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். இன்னொரு விசுவாசிக்கலாமா? சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களிலே அவரே தஞ்சமானவர். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மையே நம்பி இருப்பார்கள். அப்போ உங்களுடைய பிரச்சனை நேரத்தில் உங்களை கைவிடாத தேவனை நீங்கள் நம்பி இருக்கணும். பிரச்சனையை பார்த்து பயப்படாதீங்க. பிரச்சனையை விட நம்முடைய தேவன் பெரியவராக இருக்கிறார். உங்களுடைய தேவையை விட தேவன் பெரியவராக இருக்கிறார். உங்களுடைய வியாதியை விட தேவன் பெரியவராக இருக்கிறார். அவரால் தூக்க முடியாது, சுமக்க முடியாதுன்னு வேதனைகள் எதுவும் இல்லை. வேதனைகளையும் பாரங்களையும் அவர் சுமந்தார். நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக நொறுக்கப்பட்டார். அவருடைய முகங்கள் அந்த கேடு அடைந்தது. 1000 பேரில் அவரை போல ஒரு அழகுள்ளவங்க யாரும் இல்லையா? ஆனால் அப்படிப்பட்டதான முகம் அந்த கேடு அடைந்தது. ஏன் அவருடைய முகம் அந்த கேடு அடைந்தது? நம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணும்படியாக, நம்முடைய குடும்பத்தை ஐஸ்வர்யவானாய் மாற்றும்படியாக அவர் தரித்திரராய் மாறினார். அப்போ அவர் பட்ட பாடுகள், அனுபவித்ததான நிந்தைகள், அவமானங்கள், இதெல்லாம் யாருக்காக? உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் அவர் பாடுபட்டார். அவர் பாடுபட்டதினாலே நமக்கு இந்த உயர்ந்த ஒரு மீட்பை, இந்த உயர்ந்த ஒரு அந்தஸ்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருந்திருக்கிறார். சவுல் இந்த நாட்களிலே தன்னுடைய சேனையை கூட்டுறாரு. சேனையை கூட்டினாலும் அவருக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் ஒன்று வந்துடுது. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் சொல்லப்பட்ட, கேட்கப்பட்ட, அல்லது அந்த எக்ஸ்ரேல ஸ்கேனில் சொன்னதான அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நம்முடைய இருதயத்தை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம். அதெல்லாமே உண்மை. ஆனால் தேவனுடைய வார்த்தை சத்தியம். அது ஒரு நாளும் மாறாது. உன்னை குணமாக்குவேன் என்று சொல்லிட்டாருன்னா குணமாக்கிட்டாருன்னு அர்த்தம். நம்ம விசுவாசிக்கணும். தேவன் எனக்கு சொன்னதான இந்த வார்த்தையின்படி என்னுடைய பலவீனங்களை மாற்றிட்டார், என் நோய்களை
சுமந்து தீர்த்தார். நான் அனுபவிக்க வேண்டிய நிந்தைகளை அவர் சுமந்து தீர்த்தார், அவர் அனுபவித்தார். ஆகவே இந்த நாட்களில் இவ்விதமான இந்த மாந்திரிக காரியங்கள், மனிதரிடத்தில் போய் ஆலோசனை கேட்குற காரியங்கள், இதில் இருந்தெல்லாமே நம்ம விலகி இருக்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. உபாகமம் 18ஆம் அதிகாரம் 9 12 வசனங்களை வாசிக்கலாம். உபாகமம் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரலும் வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே நீ போய் சேரும் பொழுது அந்த ஜாதிகள் செய்யும் அருவருப்புகளின்படி செய்ய கற்று கொள்ள வேண்டாம். தன் மகனையாவது தன் மகளையாவது தீக்கடக்க பண்ணுகிறவனும், குறி சொல்லுகிறவனும், நாள் பார்க்கிறவனும், அஞ்சனம் பார்க்கிறவனும், சூனியக்காரனும், மந்திரவாதியும், சன்னதக்காரனும், மாயவித்தக்காரனும், செத்தவிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். இப்படிப்பட்டவர்களை செய்கிறவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். இப்படிப்பட்ட அருவருப்புகளின் நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன் முன்னின்று துரத்தி விடுகிறார். அப்போ கர்த்தருக்கு அருவருப்பான காரியம் ஒரு நம்மளை யார் அப்படி செஞ்சீங்கன்னு நீங்கள் நினைக்கலாம். செஞ்சுருக்கீங்க, பார்த்துருக்கிறீங்க. அதுக்கு தகுந்தபடி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு இருக்கிறீங்க, உங்களுடைய வழிகளை நீங்கள் மாற்றிக்கொண்டு இருக்கிறீங்க. அப்படிப்பட்டவர்கள் உண்டு. இவன் நான் சொல்கிற வார்த்தையை கேட்டுட்டு ஒரு சிலர் வந்து இது உங்களுக்காக தான், இது இவங்களுக்காக தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. உங்களுக்கு அப்படி சந்தேகமாக இருந்தால் நீங்கள் வந்து என்கிட்ட கேளுங்க, எனக்கா இந்த வார்த்தை அப்படின்னு. இல்லைன்னா வீணாக கலங்கி போயிடாதீங்க, மற்றவங்களையும் கலக்கத்துக்குள்ளே உட்படுத்திடாதீங்க. முந்தின வாரத்தில் நான் சொன்ன ஒரு வார்த்தையை கேட்டுட்டு ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, அதில் பெரிய போராட்டம். நான் சொன்ன காரியம் ஒன்று, அவங்க கேட்டதான காரியம் ஒன்று, அதுக்காக அவங்க நடந்து கொண்டதான விதம் வேறு மாதிரி. அப்போது இந்த காரியங்கள் உங்களோட தேவன், இந்த வேர்ட் ஆஃப் நாலேஜ் இதுதான், இது தீர்க்க தரிசனம் இல்லை. உங்களுக்கென்று தேவன் பேசுகிறதான வார்த்தைகள், அது உங்களுக்கென்று இருந்தால் உங்களோட நிறைய உணர்த்துவார். உணர்த்தினார்னா அதுக்காக ஜெபம் பண்ணுங்க, அதை விட்டு விலக வேண்டிய காரியங்களை விலகுங்க. அதுக்குன்னு போய் மற்றவங்களை குற்றம் சாட்டி கொண்டு குடும்பத்துக்குள்ளற குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடாது. ஒருவேளை இந்த நேரத்தில் இங்கே இருக்கிறவங்க ஒரு சிலர் மூலமாக ஒரு சிலருக்கு பேசலைனாலும் இதை யூடியூப்பில் பார்க்குற நிறைய பேர் அப்படி என்கிட்ட ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் சொன்னதான வார்த்தை எனக்காக இருந்தது, என்னுடைய பிள்ளைக்காக இருந்தது. நான் அந்த ஜெப நேரத்தில் உன் பிள்ளை சீக்கிரமாக வரும்னு சொன்னேன், கடந்த நாட்டில் இருந்ததான அந்த ஜெப நேரத்தில். அப்போது திருநெல்வேலியிலேருந்து ஒரு சகோதரி ஃபோன் பண்ணாங்க, எனக்காக தான் நீங்கள் அந்த வார்த்தையை பேசுனீங்க அப்படின்னாங்க. அப்போது எல்லா வார்த்தையுமே தேவனுடைய வார்த்தையாக நம்ம எடுத்துக்கொள்கிறோம். கர்த்தர் உணர்த்தும் பொழுது கீழ்ப்படியும்படியாக அதற்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். இல்லையா தேவ சமூகத்தில் ஆண்டவரே இந்த மாதிரி யாரெல்லாம் பிரச்சனைகள் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு விடுதலையை தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன். கர்த்தருக்கு அருவருப்பாயிட்டு ஆனால் தேவ பிள்ளை மாதிரியே நம்ம வந்து உட்காந்துட்டே இருக்கிறோம். அது எவ்வளோ அநியாயம் பார்த்தீங்களா? இதுக்கு முன்னாடியே சவுல் என்ன பண்ணார், தேசத்திலிருந்து எல்லா குறி சொல்கிறவங்களையும் அந்த செத்தவங்க இடத்துல விசாரித்து பேசுகிறவங்களையும், இதுதான் ஃபெமிலியர் ஸ்பிரிட்ன்றது, செத்தவங்ககிட்ட இருந்து பேசுறது. இப்போ அந்த இடத்துல சாமுவேல் எழுந்து வராரு சவுலுடைய பதிலுக்காக, கேள்விக்காக. அந்த இடத்துல எழுந்து வந்தது சாமுவேல் நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, சாமுவேலுடைய ரூபத்தில் சாமுவேலை குறித்து நன்றாக அறிந்ததான, சவுலை குறித்ததான நல்ல தெரிந்ததான ஒரு பழக்கப்பட்ட ஆவி, அதுதான் அந்த இடத்துல வந்து அவனுக்கு பதில் சொல்லுது. நாளைக்கு நீயும் மகனும் என் கூட இருப்பீங்கன்னு சொல்லுது. தேவன் அப்படி அவனை கொண்டு போய் ஆக்கினையில் கொண்டு போய் தள்ள போகிறது கிடையாது.
அப்போது நாம் இந்த நாட்களில் ஆவிக்குரிய காரியத்தில் ரொம்ப விழிப்புள்ளவர்களாக இருக்கணும். இப்படிப்பட்டவங்களை விட்டு விலகணும். அப்படிப்பட்ட குடும்பத்தார் உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய உறவுகளில் இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் அவங்களோடு இருந்து வெளியே வர்றது ரொம்ப நல்லது. ஏற்கனவே உங்களை கெடுத்து உங்களை குட்டிச்சுவராக்கி இருக்கிறாங்க. திருப்பியுமா நம்ம போய் அந்த குட்டிச்சுவருக்குள்ள இன்னும் அதிகமான காரியத்தை செஞ்சு அதை கீழே விழ தள்ளி அஸ்திபாரமே நிர்மூலமாகும்படியாக செய்யக்கூடாது. தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிங்க. தேவன் நம்மை இந்த நாளில் ஆசீர்வதிக்கும்படியாக நம்மோடு பேசுகிறார். சவுல் முதலாவது தேவனை தேடினதான நாட்களில் கர்த்தர் அவனை ஒரு ராஜாவாக அபிஷேகம் பண்ணார். அவனை தேடுறதுக்கு முன்னாடி, கர்த்தரை தேடுவதற்கு முன்னாமே சவுலை கர்த்தர் ராஜாவாக தேடினார். நீங்கள் ஆண்டவரை தெரிந்து கொள்ளலை, ஆனால் ஆண்டவர் உங்களை ஏற்கனவே தெரிஞ்சு கொண்டிருக்கிறார். உங்களை ராஜாக்களும் ஆசாரிகளுமாக கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமாவா? எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குது? கர்த்தரை தெரிந்து ஹல்லேலூயா. தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அருமையான தேவ பிள்ளைகளை உங்களோடு இந்த காலை வேளையில் பேசுவதில் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் சவுல் தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காம, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் அவர் போறாரு. அடுத்ததாக இவர் அடுத்து தாண்டி செல்ல போகிறதான ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? அவருடைய மனசாட்சி. சாமுவேல் 1 சாமுவேல் 28 அதிகாரம் 8ஆம் வசனமும் 8ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரலும் வாசிக்கலாம் பாருங்க. அப்பொழுது சவுல் வேஷம் மாறி வேறு வஸ்திரம் தரித்து கொண்டு அவனும் அவனோடு கூட 2 பேரும் ராத்திரியில் அந்த ஸ்திரீயின் இடத்தில் போய் சேர்ந்தார்கள். அவளை அவன் நோக்கி, நீ அஞ்சனம் பார்த்து எனக்கு குறி சொல்லி நான் உன்னிடத்தில் சொல்லுகிறவனை எழும்பி வரச் செய் என்றான். அதற்கு அந்த ஸ்திரீ, சவுல் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்கிறவர்களையும் தேசத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கின செய்தியை நீர் அறிவீரே, என்னை கொன்று போடும்படி நீர் என் பிராணனுக்கு கண்ணி வைக்கிறது என்ன என்றான். அப்பொழுது சவுல், இந்த காரியத்திற்காக உனக்கு பொல்லாப்பு வராது என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று அவளுக்கு கர்த்தர் மேல் ஆணையிட்டான். இப்போ அவளை போய் சொல்கிறா, நான் சொல்கிற மனுஷனை நீ எழுப்பு அப்படின்னு. அவர் சொல்கிறா, தேசத்தில் ராஜா கட்டளை போட்டிருக்கிறார். இவன் போட்ட கட்டளை தான் அது, இவன் போட்ட சட்டம் தான் அது. ஆனால் அந்த சட்டத்தையே மீறுறாரு. அந்த இடத்துல ஒரு பைபாஸ் பண்ணுறாரு. அவருடைய மனசாட்சி சொல்லியிருக்கோம், நீ செய்கிறது தப்பு அப்படின்னு சொல்லி. நம்ம ஒரு பாவம் செய்யும் பொழுது, தவறு செய்யும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஒரு மனசாட்சியை கொடுத்துருக்கிறாரு. நிறைய பேர் சொல்லுவாங்க, உனக்கு மனசாட்சியே இல்லையா அப்படின்வாங்க. மனசாட்சியில் சூடு உள்ள பொய்யர் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுது. அப்போது நமக்கு மனசாட்சியை தேவன் கொடுத்துருக்கிறாரு. தேவனுடைய சாட்சியை நம்ம விட்டுட்டு நம்முடைய மனசாட்சியை கொஞ்சம் கேட்டு பார்ப்போம். எத்தனை நேரத்தில் நான் தேவனுடைய ஆராதனையை நான் துச்சமாக எண்ணிருக்கிறேன். தேவன் எனக்காக தான் பேசினார், அந்த வார்த்தையை நான் தாண்டி போயிட்டேன். தேவனுடைய வார்த்தையை கேட்கல, தேவ பிரசனத்தை நான் விட்டு விலகி போயிட்டேன். அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நான் செய்திருக்கிறேன் என்று சொல்லி இந்த நேரத்தில் நீங்கள் கேட்டு பாருங்கள். ஆண்டவர் உங்களோட அவர் பேசுவார், நிச்சயமாக அவர் பேசுவார். அவர் முதலாவது ஜெபத்தை செய்யாமல் கடந்து போனார். அடுத்ததாக தேவன் அவருக்கு இருந்த மனசாட்சியை, அவர் கொடுத்த மனசாட்சியை அவர் பைபாஸ் பண்ணிட்டார். நீ சும்மா பேசிக்கிட்டு அந்த மனசாட்சியை கொஞ்சம் அமைதலாரு, எனக்கு அது நல்லதாக தெரியுது, அங்கே போவேன். மனசாட்சி சொல்லும், நீயே எல்லாத்தையும் துரத்தி விட்டுட்ட. அந்த பொம்பளையும் சொல்கிறா, தேசத்துலேருந்து எல்லாரையும் துரத்திட்டாங்க, ஏன் ஜீவனுக்கு விரோதமாக நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு. உடனே சவுல் சொல்கிறார், உனக்கு ஒரு சேதமும் வராது, நான் சொல்கிறத செய். அப்போ அவருடைய மனசாட்சி பேசியிருக்காரா? நான் தவறி போனதான நேரத்தில் கர்த்தர் நம்மை உணர்த்தி இருக்கிறார். அதனால் தேவன் இந்த மனசாட்சி என்கிறதான ஒரு காரியத்தை நமக்குள்ளே வைத்திருக்கிறபடினால நாம் தேவனுக்கு நாம் நன்றி சொல்லணும். அதனால் ஒருத்தரும் தப்பிக்கவே முடியாது. மனசாட்சி சொல்லும், நான் உன்னை எச்சரிச்சேன்ல, நீ போன வழி சரியில்லைன்னு நீ யோசிக்கும் பொழுதே நான் உனக்கு சொல்லலையா? ஒருத்தர் அடிக்கணும்னு யோசிக்கும் பொழுதே கர்த்தரை உணர்த்துவார், நீ தேவ பிள்ளை, நீ கையை நீட்டாத.
அந்த மனசாட்சியும் மீறி கையை நீட்டி ஒருத்தனை அடிக்கும் பொழுது அவன் என்ன பண்ணுறான்? தேவனுடைய வார்த்தையை பைபாஸ் பண்ணுறான், தாண்டி போகிறான். நீங்களும் நானும் எத்தனை நேரத்தில் நம்முடைய மனசாட்சிக்கு விரோதமாக நம்ம செயல்பட்டிருக்கிறோம்னு சொல்லி சற்று யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். நம்முடைய மனசாட்சியை நம்ம அசட்டை செய்யவே கூடாது. யோபுவின் புஸ்தகத்தில் 24ஆம் அதிகாரம், யோபு 24ஆம் அதிகாரம் 14 16 வசனங்களை வாசிக்கலாம் பாருங்கள். யோபு 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரலும் வாசிக்கலாம். கொலைபாதகன் பொழுது விடுகிற போது எழுந்து சிறுமையும் எளிமையுமானவனை கொன்று ராக்காலத்தில் திருடனை போல திரிகிறான். விபச்சாரனுடைய கண் மாலை மயங்குகிற வேலைக்கு காத்திருந்து என்னை ஒரு கண்ணும் காண மாட்டாது என்று முகத்தை மூடிக்கொள்கிறான். அவள் பகலில் அடையாளம் பார்த்த வீடுகளை இருட்டிலே கண்ணுமிடுகிறார்கள், அவள் வெளிச்சத்தை அறியார்கள். இப்போ இந்த இடத்துல சவுல் என்ன பண்ணுறாரு? எப்படா ராத்திரியாகவும் இருட்டாகவும் நம்ம வேஷம் மாறிக்கிட்டு அந்த குறி சொல்கிறவளை போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அவர் புறப்பட்டு போயிருக்கிறார். நம்மளும் எத்தனையோ நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்கு கேட்காம கர்த்தர் தாமதிக்கும் பொழுது அவசரமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்முடைய வார்த்தைகளெல்லாம், தேவனுடைய வார்த்தைகளை மறந்து தேவன் நமக்கு உணர்த்துகிற காரியங்களெல்லாம் நம்ம புறம்பே தள்ளிட்டு நம்ம மனசாட்சி சொல்லுகிற வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படியாமல் நம்முடைய சொந்த இஷ்டத்துக்கு நம்ம எத்தனை நேரத்தை போயிருக்கிறோம் இல்லைங்களா? அந்த நேரத்துலலாம் நம்ம தேவனை நம்ம பைபாஸ் பண்ணியிருக்கிறோம், ஓவர்டேக் பண்ணியிருக்கிறோம். அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் போயிருக்கிறோம். நம்ம எப்பயுமே தேவனுடைய வார்த்தைகளை அசட்டை பண்ணக்கூடாது. தேவன் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ரோமர் 2:12. நாம் தேவனுடைய வார்த்தை சொல்லுவதை நமது மனசாட்சி சொல்லுகிறது. தேவனுடைய வார்த்தை எது சொல்லுதோ அது நம்முடைய மனசாட்சி நமக்கு சொல்லுது. 2வது தடவை கேட்கிறோம். 2:12 பாருங்கள். எவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் கெட்டு போவார்கள். எவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாய் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணத்தினாலே ஆக்கினை தீர்ப்படைகிறார்கள். நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவன் நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டுவான். நியாயப்பிரமாணம் இல்லாதவன் அவனும் நியாயப்பிரமாணம் இல்லாதபடி அவனும் தண்டிக்கப்படுவான். 2 பேர்த்துக்குமே ஒரே தண்டனை தான். நீ நியாயப்பிரமாணத்தை தெரிஞ்சுக்கிட்ட, நீ சர்ச்சுக்கு போகிற, நீ ஆராதனை பண்ணுற, அதனால் உனக்கு ஒரு விடுதலை கொடுக்குறேன்னு ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார்? நமக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுக்கவே மாட்டார். நியாய தீர்ப்பு தேவன் அநீதி செய்கிறவர் அல்ல. நான் தானே தேவனை ஆராதிக்கிறேன், நான் ஞானஸ்நானம் எடுத்துருக்கிறேன்ல, நான் ஆலயத்துக்கு போகிறேன் இல்லை, நான் காடிக்கு போடுறேன் இல்லை, நீ என்ன பண்ணாலும் மீறினது தான். நியாயப்பிரமாணத்தை மீறினா, தேவனுடைய சித்தத்தை மீறினா அதற்குரிய தண்டனையை நீ நிச்சயமாக அனுபவித்தே தீரணும். ஏற்கனவே நம்முடைய தண்டனைகளிலிருந்து அவர் மீட்பை கொடுத்துருக்கிறார். அப்போது ஜெபம் பண்ணுறதுல ஓவர்டேக் பண்ணிட்டார், மனசாட்சியை ஓவர்டேக் பண்ணிட்டார். 3வது கீழ்ப்படிதலை அவர் வெறுக்கிறார். 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரலும் வாசிக்கலாம் பாருங்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ, உனக்கு நான் யாரை எழும்பி வர பண்ண வேண்டும் என்றதுக்கு அவன் சாமுவேலை எழும்பி பெற வேண்டும் என்றான். அந்த ஸ்திரீ சாமுவேலை கண்ட மாத்திரத்தில் மகா சத்தமாய் கூப்பிட்டு சவுலை தூக்கி, நீ என்னை மோசம் போக்கினீர், நீர்தான் சவுலாச்சுதே என்றான். ராஜா அவளை பார்த்து, நீ பயப்படாதே, நீ காண்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அந்த ஸ்திரீ, தேவர்கள் பூமிக்குள் இருந்து ஏறி வருகிறதை காண்கிறேன் என்று சவுலுக்கு சொன்னாள். அவளுடைய ரூபம் என்ன என்று அவளை கேட்டான். அதற்கு அவள், சால்வையை போர்த்து கொண்டிருக்கிற ஒரு முதிர்ந்த வயதான மனுஷன் எழும்பி வருகிறான் என்றால். அதனாலே சவுல் அவன் சாமுவேல் என்று அறிந்து கொண்டு தரை மட்டும் முகம் குனிந்து வணங்கினான். சாமுவேல் சவுலை நோக்கி, நீ என்னை எழும்பி வர பண்ணி என்னை கலைத்தது என்ன என்று கேட்டான். அதற்கு சவுல், நான் மிகவும் நெருக்கப்பட்டிருக்கிறேன், பெலிஸ்தர் எனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார்கள், தேவனும் என்னை கைவிட்டார், அவன் தீர்க்கதரிசிகளினாவது சொப்பனங்களினாவது எனக்கு மறு உத்தரவு அருளுகிறதில்லை, ஆகையால் நான்
செய்ய வேண்டியது நீர் எனக்கு அறிவிக்க வேண்டும்படி உம்மை அழைப்பித்தேன் என்றான். அதற்கு சாமுவேல், கர்த்தர் உன்னை விட்டு விலகி உன் சத்துருவாய் இருக்கும் பொழுது நீ என்னிடத்தில் கேட்பானேன். கர்த்தர் என்னை கொண்டு சொன்னபடியே செய்து முடித்து ராஜ்யத்தை உன் கையிலிருந்து பறித்து அதை உன் தோழனாகிய தாவீதுக்கு கொடுத்து விட்டார். நீ கர்த்தருடைய சொல் கேளாமலும் அமலேக்கின் மேல் வரும் அவருக்கு இருந்த கோபத்தின் உக்கிரகத்தை தீர்க்காமலும் போனபடியினால் கர்த்தர் இன்றைய தினம் உனக்கு இந்த பிரகாரமாக செய்தார். கர்த்தர் உன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலையும் பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுப்பார். நாளைக்கு நீயும் உன் குமாரரும் என்னோடு இருப்பீர்கள். இஸ்ரவேலின் பாளையத்தையும் கர்த்தர் பெலிஸ்தரின் கையில் ஒப்பு கொடுப்பார் அப்படின்னு சொல்கிறார். பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு காரியம்னு. இவர் கீழ்ப்படியாததுனால, தேவ சமூகத்தில் காத்திருக்கிறத விரும்பாததுனால, அவருடைய மனசாட்சி சொல்கிறத கேட்காததுனால இப்போ பெரிய ஒரு ஆபத்துக்குள்ளே போய் சவுல் சிக்கி கொண்டார். இப்போ இந்த வருஷத்தில் நாமளும் நிறைய காரியங்களை நம்ம மீறி போட்டிருக்கிறோம். தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் போயிருக்கிறோம். நியாய தீர்ப்பு நமக்கு எதிராக இருக்கிறது. ஆகவே இந்த நாட்களில் நாம் நம்மை சோதித்து பார்ப்போம். நாமே நிதானித்து சோதித்து பார்ப்போம். கர்த்தருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். நாம் யாவரும் எழுந்து நிற்போமா? இந்த காரியங்களை கேட்ட காரியங்களில், கீழ்ப்படியாத காரியங்களில் ஒத்துக்கொள்வோம். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகளுக்கு நான் கீழ்ப்படியலை, உங்களுடைய சத்தத்துக்கு செவி சாய்க்கலை, என் மனசாட்சி சொன்னது அதையும் நான் கேட்கல, என் மனசாட்சிக்கு விரோதமாக தான் நான் செயல்பட்டுருக்கிறேன், என்னை ஒரு விஷயம் கூட மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லி தேவ சமூகத்தில் நாம் நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. ஒருத்தர் அமைதலாக இருக்கக்கூடாது. வாயை திறந்து தேவ சமூகத்தில் அறிக்கை செய்யுங்க. கடந்த நாட்களில், இந்த வருடத்தில் நாம் செய்ததான ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் நம்மை ஒரு ரெஸ்டோரேஷன் செய்ய போகிறார். ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போகிறார். நம்முடைய குடும்பத்தில் அவர் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். ஊழிய பாதையில் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். ஊழியர்களுடைய குடும்பங்களில் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். ஆகவே இந்த நாட்களிலே நாம் சோதித்து பார்ப்போம். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் பேசுங்க. தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. அவருடைய சமூகத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறேன், என்னை மன்னிங்க ஆண்டவரே, என் பாவங்களை மன்னிங்க. தேவனுடைய நியாய தீர்ப்பு கர்த்தருடைய வீட்டில் துவங்குகிற காலமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய நியாய தீர்ப்பு முதலாவது தேவனுடைய வீட்டிலே துவங்குகிறதாக இருக்கிறது. இப்போ ரட்சிக்கப்படாத மற்றவங்களுடைய நிலைமை என்னவா இருக்கும்? நமக்கே இந்த நியாய தீர்ப்பு. ரட்சிக்கப்படாத சத்தியத்தை அறியாதவர்களுக்கு எவ்விதமாக இருக்க அவங்களுடைய முடிவு? அந்த முடிவுக்குள்ளே நம்முடைய முடிவு இருக்கக்கூடாது. நம்முடைய முடிவு ஒரு வித்தியாசமான முடிவாக இருக்கணும். தேவன் விரும்புகிறபடி நம்முடைய முடிவு ஏற்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நியாய தீர்ப்பின் நாள் இருக்குது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நியாய தீர்ப்பு நாள் ஒன்று இருக்கிறது. அது மிகவும் நெருங்கி கொண்டே கொண்டிருக்கிறது. இனி விதமே ஓடிக்கிட்டே இருக்க முடியாது. நம்முடைய காலங்கள் இவ்விதமாக நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறதான சந்தோஷமும் சமாதானமும் இனி உங்கள் வாழ்க்கையில் நீடித்திருக்குன்னு நினைக்காதீங்க. சீக்கிரமாக இந்த உலகத்திற்கு ஒரு முடிவு உண்டாக போகிறது. நியாய தீர்ப்பின் நாள் மிகவும் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. அதை சந்திப்பதற்கு நீங்கள் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கிறீங்களா? தேவனுடைய நியாய தீர்ப்பில் நீங்கள் நிற்பதற்கு நீங்கள் தகுதி உள்ளவங்களாக இருக்கிறீங்களா? தகுதி இல்லாமல் இருந்தால் தேவ சமூகத்தில் அர்ப்பணிங்க. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே, நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே, நேசர்வர காலமாகுதே. நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே, நேசர்வர காலமாகுதே. மாயலோகம் நம்பி மாண்டிடும், மானிடரை மீட்க மாட்டீரோ. மாயலோகம் நம்பி மாண்டிடும், மானிடரை மீட்க மாட்டீரோ. நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே, நேசர்வர காலமாகுதே. நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே, நேசர்வர காலமாகுதே. மாயலோகம் நம்பி மாண்டிடும்,
பாதையிலே நடத்தும். ஜீவனுள்ள தேவனே வரும். ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். இயேசுவே நீர் பெரியவர். இயேசுவே நீர் பரிசுத்தர். இயேசுவே நீர் நல்லவர். இயேசுவே நீர் வல்லவர். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். நம்முடைய ஜெபம் இதுவாக இருக்கட்டும். ஆண்டவரே, உம் மண்டையிலே நான் வருகிறேன். என்னை இன்னும் கிட்டி சேர்த்து இழுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. மண்டையில் கிட்டி சேரும்படியாக நாங்கள் வந்திருக்கிறேன். தேவனிடத்தில் சேருவோம், அவர் உங்களிடத்தில் சேருவார் என்று சொன்ன தேவனுடைய வார்த்தையின்படி நாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் போயிட்டோம். அவரை தாண்டி போயிட்டோம். அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் போயிட்டோம். ஆராதனையை அசட்டை பண்ணினோம். தேவனுடைய வார்த்தையை மறந்துட்டோம். ஆனால் தான் கர்த்தர் இந்த நாட்களில் என்னுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற இந்த கொடூரமான இந்த காரியங்களுக்குள்ளாக என்னை அனுமதித்திருக்கிறார். ஆனாலும் இது நிரந்தரமல்ல. இதை மாற்றக்கூடிய வல்லமை உம்மிடத்தில் உண்டு ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்கள் இதுவரையிலும் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு கடந்து போனதான எல்லா ஆசீர்வாதங்களையும் நாங்கள் மறுபடியுமாய் பெற்றுக்கொள்ளும்படியாய் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்போது தேவன் இந்த நாட்களில் நமக்கு உணர்த்துகிற காரியங்களுக்கு நம்ம முற்றிலுமாக கீழ்ப்படிய போகிறோம். சவுல் அந்த வார்த்தைகளுக்கு அவன் கீழ்ப்படியலை. அதனால் என்ன ஆச்சு, அவனுடைய கடைசி நாட்களில் அவன் ராப்பகல் முழுவதும் ஒன்றும் சாப்பிடாமல் இருந்தானான். 28 அதிகாரம் 20 வசனம் பாருங்க. அந்த சனமே சவுல் நெடிதாங்கிடையாய் தரையிலே விழுந்து சாமுவேலின் வார்த்தைகளினால் மிகவும் பயப்பட்டான். அவன் ராப்பகல் முழுவதும் ஒன்றும் சாப்பிடாதிருந்தபடியினால் அவன் பலவீனமாயிருந்தான். நம்ம இதுவரையிலும் தேவ சமூகத்தில் தேவனுடைய வார்த்தைகளை கீழ்ப்படியாமல் நம்முடைய இஷ்டத்துக்கு நடந்ததுனால பலவீனப்பட்டு சோர்ந்து போய் வந்திருக்கிறீங்க. கர்த்தர் இந்த நேரத்தில் உங்களுடைய சோர்வு எல்லாம் மாற்றப் போகிறார். உங்களுடைய பலவீனங்களை மாற்றப் போகிறார். உங்களுடைய குறைவுகளை நிறைவாக்கப் போகிறார். எழுது போன எல்லா சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கர்த்தர் இரட்டத்தனையாக உங்களுக்கு கொடுக்க போகிறார். அதுதான் தேவனுடைய திட்டம் சித்தமுமாக இருக்கிறது. அப்படி சித்தத்தின்படி கேட்டால் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி சித்தம் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது தான் அப்படி சித்தமாக இருக்கிறது. கடந்த நாட்களில் நாம் தேவனை தாண்டி போனோம், பைபாஸ் பண்ணி போனோம், அவரை தாண்டி போனோம். ஆனால் தான் இந்த நேரத்தில் என் குடும்பத்தில் விதமான காரியங்கள் ஏற்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, என்னை ஒரு விஷயம் கூட மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லி தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. ஆண்டவரே, என்னை ஒரு விஷயம் கூட என்னை மன்னிங்க ஆண்டவரே. இந்த ஒரு விஷயம் என்னை மன்னிங்க ஆண்டவரே. ஒவ்வொரு ஆண்டும் இப்படி தான் நாங்கள் பண்ணிகிட்டே இருக்கிறோம். இந்த ஆண்டில் நாங்கள் செய்ய போகிறதான அந்த தீர்மானங்கள் உறுதியானதும் நிலைத்ததுமாக இருக்கட்டும். உங்களுடைய வருகை நாட்கள் வரையிலும் நாங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்க கர்த்தரை உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒரு நாளும் நாங்கள் உங்களுடைய அசட்டை செய்யாதபடி, உங்களுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாதபடிக்கு ஆண்டவர் உங்களுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய, உங்களுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இதன் மூலமாக வருகிற எல்லா மகிமையும் இயேசு ராஜா ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவருடைய காவலும் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம்.